மீண்டும் ஒரு இணைப்பில் நாம் இணைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் எல்லோரும் கூட்டங்கள் நடத்துவதை பற்றி பேசுகிறார்கள். எந்த நிறுவனத்திலும் மேலாண்மையில் எந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவது என்னவென்றால், மீட்டிங் இருக்குது, மீட்டிங் போகணும், இதை சொல்லிக்கொண்டே இருப்பார்களே தவிர அந்த மீட்டிங்கில் என்ன நடக்கிறது, என்ன அதன் வெளிப்பாடு என்ன, அதனால் பெறுவது என்ன என்பதை பற்றி யாராவது எப்பொழுதாவது பேசியிருக்கிறார்களா என்றால் இல்லை. அல்லது குறைவாக அதனுடைய ஈவு வரும், வகுக்கும் பொழுது நமக்கு நிறைய நேரங்களில் தூக்கம் வரும். அதாவது அந்த மீட்டிங்ஸ், அதாவது கூட்டங்கள் நடக்கும் பொழுது இவைகளை தவிர்ப்பதற்காக சில வழிகளை சுருக்கமாக பார்ப்போம். மேலாண்மையின் தத்துவமே, கூட்ட மேலாண்மையின் தத்துவமே என்ன பேசப்போகிறோம், எவ்வளவு பேசப்போகிறோம், யார் யார் என்னென்ன பேசப்போக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் வரையறுத்து கொள்ள வேண்டும். இதை வரையறுத்து கொண்டுதான் கூட்டத்தலைவர் கூட்டத்தில் அவருடைய பங்களிப்பை தொடங்க வேண்டும். சில நேரங்களில் கூட்டத்தலைவர் யாருக்கும் எந்த இனிப்பு மிட்டாயும் கொடுக்காத குழந்தையைப் போல அவரே பேசிக்கொண்டிருந்தால் அந்த கூட்டத்தில் என்ன பயன் என்று சிலர் கேட்கக்கூடும். சில இடங்களில் அதுபோலவும் நடக்கும். அதுபோன்ற இடங்களில் நாம் டக் என்று நம்முடைய கையை உயர்த்தி, இது இப்படி இருக்கிறது, நாம் இப்படி சொல்லுவோம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பும் துணிவும் இருந்தால் அதை செய்ய வேண்டும். சரி, இந்த கூட்டத் தலைவர்கள் தெளிவில்லாத அனைத்தையுமே, வார்த்தைகள், கட்டமைக்காமல் பேசும் திறன், தெரிவில்லாத அல்லது வெறுப்பை உருவாக்கும் உடல் மொழிகள், இவைகளினால் கூட்டத்தில் பேசுபவர்களுடைய பங்களிப்பை பெருமளவில் தவிர்த்து விடுகிறார்கள். இவைகளை நாம் தவிர்த்தால் நேர நேர்த்தி பழக பழக கைகூடும். அதே போல அனைத்து உறுப்பினர்களும் பங்களிப்பும் இல்லாத கூட்டம் எதை செய்ய போகிறது? அதற்காக அனைவரும் பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு நாம் காதுகளை திறந்து வைக்க வேண்டும். கூட்டங்களை நடத்தக்கூடாது, ஓடவிட வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். அதனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கும் எந்த பயனும் இல்லை. கூட்டங்களை ஓட விடுவதன் மூலம் அவரவர்கள் என்ன வேண்டுமோ அதை சாதித்து கொள்ள ஒரு வழியாக எல்லோரையும் பகடைக்காய்களாக உபயோகிக்கிறார்கள். அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அனைவர் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதாக காட்டிக்கொள்வது, ஏற்றுக்கொள்வதல்ல, காட்டிக்கொள்வது தோல்வியை தொடர்ந்து வரவேற்கும். சரி, இந்த 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் பேர்ல் ஹார்பர் என்ற துறைமுகத்தில் ஜப்பானியர்கள் குண்டு வீசினார்கள் அமெரிக்காவின் மீது. உலகப்போர் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பு நடந்த கூட்டத்தில் அமெரிக்கர்கள் நாம் தான் யார் இருக்கிறார்கள், அல்லது இந்த ஜப்பானியர்களுடைய மனப்பாங்கு எப்படி என்றால், நாம் எல்லோரையும் வென்றுவிட்டோம், இனி யாருமே கிடையாது என்று. இந்த சண்டை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நேரத்தில் இவர்கள் சொல்லுவார்கள். யார் இதில் உண்மை என்பது தெரியாது. அதற்காக கூட்டங்களை கூட்டி அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேசுவார்கள். இதில் ஜப்பானியர்கள் பேசுவது வேறு மாதிரியாக இருக்கும், அமெரிக்கர்கள் பேசுவது வேறு மாதிரியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஜப்பான்காரர்கள் நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று, அமெரிக்கர்கள் அந்த பேர்ல் ஹார்பரில் சத்தமில்லாமல் குண்டை போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இது கூட்டம் நடத்தி சாதக பாதகங்களை ஆய்வு செய்து யார் எப்படி செல்ல வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்று பொறுப்புகளை வரையறுத்திருந்தார்களேயானால் போர்க்களத்தில் கூட அது செய்யாமல் செய்தனுடைய விளைவு இதுதான்.
அதாவது அமெரிக்கர்கள் அவர்கள் முடிவு மட்டுமே சரி என்ற பிரச்சனையை இந்த நிகழ்வை பற்றி எந்த விதமான ஒரு கருத்துரையாடலும் ஏற்படுத்தி கொள்ளாமல் எல்லாம் நடந்துவிடும் பார் என்ற ஒரு தைரியத்தில் இருந்தார்கள். ஆனால் அனைவரும் தங்களை அடிக்க ஆளில்லை என்ற நிலையில் இருந்தார்களே தவிர, மாற்று கருத்து உருவாகி இருந்தால் உலகப் போரே கூட வராமல் போயிருக்கும். உண்மையிலேயே அந்த கூட்டத்தில் யாராவது ஒருவர் நாம் இப்படி செய்வது தவறு, இப்படி செய்ய முடியாது, அல்லது இப்படி செய்தால் இதனுடைய விளைவுகள் இப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் உலகப் போரே கூட வராமல் போயிருந்திருக்கும். ஆக இந்த கூட்டங்களில் யார் எப்படி பேசினார்கள் என்பதை விட்டுவிட்டு அதனுடைய அவுட்கம், அதாவது அதனுடைய கருத்துக்கள், வெளிவந்த கருத்துக்கள் என்ன என்பால், பேசுவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்கள். சரி, சில நேரத்தில் யாராவது பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் அலுப்பு தட்டிவிடும். அந்த அலுப்பு தட்டு மொழி பேசக்கூடாது. பேச வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் எனக்கு கோர்வையாக சொல்ல தெரியவில்லை என்பது ஒரு மன்னிப்பு. நான் பேசியிருப்பேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை. எதில் ஆரம்பித்து எதில் முடிப்பது என்று தெரியவில்லை. இதை போன்ற சில கருத்துக்களையும் சொல்லுவார்கள். இவைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு அவசியமில்லாத கருத்துக்கள், தேவையில்லாத உத்திகள், இவைகளை விலக்கி உங்களுடைய நேர்மறை கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் கூட்டத்தில் பங்களிப்பவர்களாக இருப்பீர்கள், நிறைந்த பங்களிப்பவர்களாக இருப்பீர்கள். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது ஏதேனும் இருந்தால் எழுதுங்கள், நாம் தெரிந்து கொள்வோம். சரியா?